இப்போ அடுத்த ரெவலேஷன், கிறிஸ்துனா தாவீதுன்னு அர்த்தம். தாவீது ராஜா அப்படின்னு. இயேசுவை தாவீது என ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இதைத்தான் இயேசு பிறக்குமுன் தூதர் வழியாக பரலோகம் அறிவித்தது. இயேசு தாவீதின் குமாரனாக, அதாவது ராஜ பரம்பரையில் பிறந்தார். மார்க்கு 11:10. மார்க்கு 11:10. இப்ப இவர் தேவன் இல்ல, இவர் சாதாரணமான ஆளு அப்படின்னா எப்படி ஆகும்? கர்த்தரின் நாமத்தில் மார்க்கு 11:10 தானா? கர்த்தரின் நாமத்திலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே ஓசனா யாருக்கு சொல்லுவாங்க? இது கொஞ்சம் பாருங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய நாமத்திலே வருகிற, அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜாங்கிறது நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம். நம்முடைய பிதாவாகிய தாவீது. Blessed is the kingdom of our father David that comes in the name of the Lord, Hosanna in the highest. இங்க தாவீதுனே சொல்லிட்டாங்க. பிதாவாகிய தாவீதோட ராஜ்யம் கர்த்தரோட நாமத்துல வருகிற நம்ம பிதாவாகிய தாவீது இவருடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவர் தாவீதுன்னு சொல்றாங்க. தாவீதுன்னு சொல்றாங்க. இவர் ஒரு முக்கியமா இவரை போய் இது ரெக்கார்டட் பைபிள்ல டினை பண்ணல. ஹோலி ஸ்பிரிட் ரெக்கார்ட் பண்ணி ஜனங்கள் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி வச்சுட்டாரு. இதை டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. அவர் தான் இதுல தாவீதுன்னே சொல்றாங்க. கர்த்தருடைய நாமத்திலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம். இவர் தான் வராரு. கர்த்தருடைய நாமத்திலே வருகிற நம்மளுடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம். ஒரே சென்டென்ஸ் எடுத்து பாருங்க இங்கிலீஷ்ல. Blessed is the kingdom of our father David that comes in the name of the Lord, Hosanna in the highest. That comes in the name of the Lord அப்படின்னா இயேசு, அவர் தான் பிதாவுடைய நாமம். இயேசுவின் நாமத்தில் வருகிற நம்முடைய பிதா, அவருடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிதாவுடைய நாமமாகிய இயேசுடைய நாமத்தில் வருகிற நம்முடைய பிதா தாவீது, அவருடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சோ மச் இருக்கு. சங்கீதம் 22 என் தேவனே என் தேவனே 1 என் தேவனே என் தேவனே அதுதான் அவர் சொன்னதுதான். இயேசு என்ன பேசுவார்னு தீர்க்க தரிசனம். சங்கீதம் 22 1 அது. இப்போ இந்த வசனத்துல ஜனங்கள் ஓப்பனா சொல்லியிருக்காங்க, இவர் தான் நம்முடைய பிதாவாகிய தாவீது, இவருடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்ம கிங்டம் ஆஃப் ஹெவன் சொல்றோம் இல்லையா, அவங்க சொல்றாங்க அது கிங்டம் ஆஃப் டேவிட் அப்படிங்கிறாங்க. அவன் அதைத்தான் கனெக்ட் பண்ணுவான். அவங்களுக்கு பெரிய ஹீரோ பரலோகம் என்டார்ஸ் பண்ணது தாவீது. பரலோகம் என்டார்ஸ் பண்ணியிருக்கிற ஒரே கிங்டம் டேவிட்டோட கிங்டம். அவனுக்காக தான் வந்தாரு. அவனுடைய நான் தாவீதின் வேறுங்கிறார். வெளிப்படுத்தல் 22:16 வசனம் படிக்க போறோம். நான் தாவீதின் வேர்னு ஓப்பன் அடிக்கிறார். அதெல்லாம் வேற லெவல். இந்த தேவன் வேற லெவல். நமக்கு வெளிப்பாடும் கொடுத்துருக்காரு. இவர் சின்னதா ஒரு வசனத்தை படிச்சுட்டு 4 வசனத்தை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் நினைச்சோம்னா செத்தம். வஞ்சனையின் உச்சக்கட்டம் அதுதான். இவ்வளவு, அதாவது கொஞ்சம் நஞ்ச ஞானம் இல்லை. இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எழுதுனது கொஞ்சம் நஞ்ச ஞானம் இல்லை. இவெல்லாம் படிக்காத ஆளுங்க, எழுதுனது பூரா படிக்காத ஆளுங்க, யாரும் படிக்காத ஆளுங்க. அவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. அவர் எழுத வச்சிருக்கிறார். இவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. ஆர்ப்பரிக்கிறாங்க. இவ்வளோ இது ரெக்கார்டட். இவரை போய் தேவன் இல்லை அப்படின்னா, மாம்சத்தில் வந்த தேவன்கிறத ஈஸியாக அவர் யோவான் 14:8-10 சொன்ன வசனத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பொழைச்சாங்க. அதை கண்டக்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய எழுதி வச்சிருக்கிறார். அவர் தேவன் அல்ல, அவர் அல்மைட்டி காட் இல்லைன்னு கண்டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இவர் நிறைய எழுதியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா மார்க்கு 8:38 கொஞ்சம் சைடில் போயிட்டு வருவோம். மார்க்கு 8:38, லூக்கா 9:36. மார்க்கு 8:38, லூக்கா 9:26. இது கட்டட சபைக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கல, ஆனால் யெகோவா விட்னஸ்காரங்களுக்கு கொடுக்கலாம்.
ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் விற்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இப்ப இதுல தேவன் யாரு? இதுல தேவன் யாரு? மனுஷகுமாரன் தான் தேவன். இவதான் என்ட்ரியே கிடையாதுன்ட்டாரு. நீ என் வார்த்தை என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெக்கப்பட்டுட்டு நான் ஜெகோவா விட்னஸ், நான் ஆபிரகாமுக்கு விட்னஸ் அப்படின்னா இருந்துக்கோ. பட் உனக்கு என்ட்ரி எங்க கிடையாது? பரலோகத்தில் என்ட்ரி கிடையாது. இது ஒன்றும் இல்லை. எங்க லூக்கா 9:26 அதுலேயும் கொடுத்துருக்கார். லூக்கா 9:26 உனக்கு நோ என்ட்ரி அப்படிங்கிறார். நீ வந்து மனுஷகுமார்னே மத்தேயு 16:16 மனுஷகுமார்னே என்ன யாருன்னு கேட்கிறார். அவர் தான் லூக்கா 9:26 என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்போ ரொம்ப தெளிவா இங்கேயும் கொடுக்குறாரு. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? இவர் தான் தேவன், இவர் கையில தான் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா என்னை குறித்தும் தான் சொல்றாரு, என் வார்த்தைகளை குறித்தும். அவர் எங்கேயுமே என்ன சொல்லலை? பழைய ஏற்பாட்டை பற்றி பேசவே இல்லை, யெகோவா தேவனை பற்றி பேசவே இல்லை, 10 கட்டளைகளை பற்றி பேசவே இல்லை. ஆமென். அவர் வந்து வச்சிருக்காரு, பொட்டி வச்சிருக்காரு, நிறைய இடத்துல ரெவலேஷன் வச்சிருக்காரு, கன்ஃபர்மேஷன். எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஓகே. ஸோ இயேசுவை தாவீதின் சிங். அப்போ அடுத்தது லூக்கா. ஓகே, மார்க்கு 11:10 பார்த்தோம். லூக்கா 1:31 இது கன்ஃபர்மேஷன். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே தேவதூதன் சொன்ன கன்ஃபர்மேஷன். லூக்கா 1:31-32 இங்க கன்னி மரியாள்கிட்ட யார் வந்திருக்கா? கேப்ரியல் வந்திருக்கான். சொல்றான், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இது தெரியும். அடுத்தது வருது, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார், தாவீதின் குமாரன் கொடுப்பார். இதெல்லாம் நிறைய ஸ்பிரிச்சுவல். இதுல அவர் யாக்கோபின் குடும்பத்தார் எந்தெண்டைக்கும் அரசாழ்வார். யாக்கோபுனா இஸ்ரவேல், எந்தெண்டையும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றான். இப்போ இங்கேயும் என்ன? கர்த்தராகிய தேவன். அங்க நடுவுல என்ன வந்திருக்கு? அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவருடைய பிதாவை தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலை இவர் தான் ஆட்சி பண்ணுவார். சிங்காசனம் தான், இஸ்ரவேலை இவர் தான் ஆட்சி பண்ணுவார். இது தீர்க்க தரிசனமா எங்க இருக்குது? உங்களுக்கு ஏற்கனவே ஆமோஸ் 9:12 காமிச்சேன். ஆமோஸ் 9:12 சொன்னார், நான் எடுத்து கட்டுவேன். ஏன்னா தாவீதுக்கு என்ன கொடுத்தாரு? அவர் ப்ராமிஸ் கொடுத்திருந்தாரு, உன் சிங்காசனத்துல உட்கார்வதுக்கு ஆள் இல்லாமல் போவதில்லை, நிரந்தரமா அவர் கொடுத்திருந்தார். அது அவுட் இல்லாமல் போயிட்டு அதை அவர் ரெஸ்டோர் சிங்காசனத்துல உட்கார வந்திருக்காரு. தாவீதோட சந்ததியை உட்கார வைக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் தான் தாவீதின் சந்ததி. அதனாலதான் சொல்றாரு, நான் தாவீதின் வேறும். அடுத்த அந்த வசனம் பார்ப்போம். தாவீதின் குமாரனா வந்தார். இன்னைக்கு பரலோகத்துல சிங்காசனத்துல இயேசு எப்படி உட்கார்ந்துருக்கா தெரியுமா? அவர் கிறிஸ்துவாக தாவீதின் குமாரன் அல்ல, தாவீதாக உட்கார்ந்துருக்கார். இஸ் கிங் டேவிட் உட்கார்ந்துருக்காரு. இஸ்ரவேலை அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து நியாயம் தீர்க்கிறார். அவங்களுக்கு ராஜாவை தான், இஸ்ரவேலுக்கு வேற ராஜா கிடையாது, ராஜாவா இருக்கிறாரு. ஆமா, அந்த அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு யாருக்கு கொடுத்தாரு பவர்? லூக்கா 22:30 சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க அத்தனை பேரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவா என் கூட உட்காருவீங்க. இதை முடிச்சுட்டு பார்க்கலாமா? இந்த வசனத்தை முடிச்சுட்டு பார்க்கலாம். இதை பார்க்கணுங்க. இந்த தீர்க்க தரிசனம் அவர் தாவீதின் கூடாரத்தை திரும்பி எடுத்து கட்டுவார்னு. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேத்தி அப்படின்னா, அங்கே ராஜா யாரும் இல்லை, அதன் திறப்புகளை அடைத்து அங்கே இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆவிக்குரியது. அவ்வளோ இத யாக்கோபு சொல்றான். அப்போஸ்தலர் 15:17 யாக்கோபு, இயேசுவோட சகோதரன் யாக்கோபு சொல்றான், இதெல்லாம் அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார்ப்பாங்கிறான். ஆமா, முதலே சொல்லியிருக்கிறார்ப்பா அப்படிங்கிறான். யாக்கோபு 15:17
நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபு இதை கன்ஃபார்ம் பண்ணுறது இதில் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு நெக்ஸ்ட்டில் சொல்கிறான். ஆமாம், திரும்பி வந்து தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. ஸோ அதனால தான் அந்த ஜனங்கள் அவரை தாவீது ராஜான்னு சொல்ல வச்சார். தாவீதின் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம், கர்த்தருடைய நாமத்திலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தாவீதினே அவரை சொன்னாங்க, அவர் தாவீதினே. ஏன்னா அவர் வந்திருக்கிறது அவங்களுக்கும் தெரியும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழும்ப கட்டி ஒரு தாவீது ராஜாவாக பரலோக தேவன் உட்கார்வார். இதுதான் மேசியாவுடைய தீர்க்க தரிசனம். இதுதான் தீர்க்க தரிசனம். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. அவர் இன்னைக்கு சிங்காசனத்தில் யூதர்களுக்கு தாவீது ராஜாவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 22:16. இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். வெளிப்படுத்தல் 22:16. இவரை போய் அல்மைட்டி காட் இல்லைன்னு சொன்னால் ஐயோ பாவம், அவங்களை பற்றி என்ன சொல்கிறது? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான், இயேசு கிறிஸ்து அல்ல, இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். எனக்கு சில நேரம் இது ஓவர்ஹெட் இவ்வளோ ரெவலேஷன் இவ்வளோ போச்சுன்னா என்னையா பண்ணுறதுன்னு நமக்கு சில சமயம் டென்ஷன் ஆயிடும். இந்த மாதிரி வசனங்கள்லாம் படித்தா இது என்ன ஒரு கொஞ்சமாக அது ஒரு லெவல் அப்படியே மேலே போகுது, மேலே போகுது. ஆமாம், ஐ ஜீசஸ் பாருங்க, அவர் சொல்றாரு, ஐ ஜீசஸ் have sent my angel to testify to you these things in the churches. I am the root and the offspring of David, the bright and morning star. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொன்னதை நீங்க கவனிங்க. நான் ஒரு மனுஷனுக்கு நான் வந்து அவர் சொல்றாரு, நான் தாவீதின் வேரும் சந்ததியும். அவருக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன லெவலுக்கு போறாரு பாருங்க. அவருக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன லெவலுக்கு போறாரு பாருங்க. இது இவ்வளவு தூரத்துக்கு ரெக்கார்ட் பண்றாரு. அப்போ ஹி இஸ் வெரி அன்யூஷுவல். ஆனா அன்னைக்கும் இன்னைக்கும் அவர் தான். இஸ் த சேம் காட், அப்சல்யூட்லி அன்யூஷுவல். இதே ப்ராமிஸ யாருக்கு கொடுத்தாரு? அந்த வேலைக்காரன் யெரொபெயாமுக்கு கொடுத்தாரு. நானும் உனக்கு தாவீதுக்கு கொடுத்தது போல நிலையான வீட்டை கட்டுவேன், யெரொபெயாமின் குமாரன் வருவேன். இதை ஆஃபர் பண்ணாரு. அந்த பையன் என்ன லெவல் பண்ணான், தேசத்தை நாசப்படுத்தினான்னு பார்த்தோம். ஒரு சாதாரண ஆளுக்கு கொடுத்தாரு. ராஜா வம்சம் கிடையாது, அவனுக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் காமிக்கிறாரு, அன்னைக்கு நான் ஒரு ராஜ வம்சம் இல்லாத ஆளுக்கு அதை கொடுத்தேன், இன்னைக்கு உங்களுக்கு இந்த இடத்துக்கு தயார், ஐ கேன் கிவ் யூ. ஒன்று எக்ஸ்பெக்ட்ஸ் லாயல்ட்டி. தாவீது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்ட்ரிக்டாக அவருடைய வசனங்களை கை கொண்டான், ஸ்ட்ரிக்டாக நியாயப்பிரமாணத்தை கை கொண்டான். சவுல் வந்து அவனை நான் 38 வருஷம் துரத்துனான் தாவீதை கொல்றதுக்கு. 2 இடத்துல சவுலை டைரக்டா கையில ஒப்படைச்சிருவார், கொல்லுன்னு ஒப்பு கொடுத்துருவார். கொல்ல மாட்டான் தாவீது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நான் தொடமாட்டேன்ருவான். ஈட்டி எடுத்துட்டு வருவான், நிலமை எடுத்துட்டு வருவான், தொடமாட்டான். அது அவருக்கு பிடிக்கும், அவரே ஒப்பு கொடுப்பார். பெரிய படையோட போய் மலையில போய் இவனை துரத்திட்டு போவான். இவன் சின்னூண்டு கூட்டம் வளைச்சிருவாங்க. ஆனால் அங்கே மாட்டிப்பான். ஒரு தடவை மலை ஜாதிக்கு போகும்போது சவுல் தனியாக இருக்கும்போது மாட்டிப்பான். இன்னொரு இடத்துல சவுல் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவன் ஈட்டி அவனுக்கு முன்னால் இருக்கும். வசனம் சொல்லுது, கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு தூக்கத்தை கொடுத்துட்டாரு. இவன் போய் டக்குன்னு அந்த ஈட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு தூரத்தில் போய் என்னென்ன என் ஆண்டவனே அப்படின்பான். எது என் மகனே தாவீதின் குரலுமா இருக்கேன், நான் தான் உன் ஈட்டி என் கையில், உங்கள் ஆளுகள்லாம் இப்படி மோசமாக தூங்குறானுங்களே, உன்னை பாதுகாக்கல என் ஆண்டவனே, அவனுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே பேச்சுவார்த்தை நடக்கும். கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். மகனே, இனிமே நான் உன்னை துரத்தி வர மாட்டேன். அதெல்லாம் பிரசவ வைராக்கியம் மீறி மறுபடியும் துரத்துவான். 2 தடவை ஒப்பு கொடுத்துருவார். ஒத்த குத்து, ஒரே குத்தா போட்டுமான்னு கேட்பாங்க. அவன் ஆயுதர், நோ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக நம்ம தொடக்கூடாது அப்படிமா. இது அவருக்கு வந்து ரொம்ப பிடித்ததா இருக்கும். ஏன்னா இது அந்த காலத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், த்ரெட் டு லைஃப், அதாவது சர்வைவல் அப்படிங்கிறது வெரி குரூஷியல்.
தட்டி எவன் கையில ஆயுதம் இருக்கோ ஆள் இருக்கோ அவன் தான் உயிர், அவன் தான் பிழைக்க முடியும், மற்றவன் பிழைக்க முடியாது. இதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல இவனை கொல்றதுக்கு வருஷ கணக்கில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அரண்மனையில இவன் மேலே ஈட்டி போடுவான், தப்பிப்பான். அவன் மகா மீகாலே இவனை மேல இருந்து மதில இருந்து இறக்கி அனுப்பி விட்டுருவான், ஓடி போன்னு இறக்கி விட்டுருவான். வந்து இல்லாத இடத்துல வந்து குத்துவாங்க, இருக்க மாட்டான். அவன் மீகால் மேல கோவப்படுவான். ஆமா. ஸோ என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்கும். அடுத்து துரத்துவான் அவ்வளோ தூரத்துக்கு. யோனத்தானா ரொம்ப பிடிச்சிருவான், நீ இப்படி அவனை காப்பாத்திட்டியே அப்படின்னு. யோனத்தான் அவனோட சவுலோட பையன், இப்படி பண்ணிட்டியே துரோகி அப்படிமா அவன் போட்டு கொடுத்துருவான். இதை கேளு, அவன் என்ன சொல்றான்னு கேளுமா, கரெக்டாக அவன் சொல்லுவான், உன்னை கொல்லதான் பார்க்கறாரு, ஓடிப்போ அப்படின்னு. இவ்வளவு இருக்கு. அவன் வந்து காட்டில் வந்து மாட்டிப்பான். சவுலை வந்து ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுத்த பிறகு கொல்ல மாட்டான். அதான் இப்போ பழைய ஏற்பாட்டிலே சிநேகிதனை நேசிக்க வச்சிருக்காரு, மன்னிக்க வச்சிருக்காரு. என்னதை புதிய ஏற்பாட்டை பேசுறது? அங்க அதை பண்ணதுக்கு அதுக்கு தான் இவ்வளவு, அதுக்கு தான் சொல்றாரு நான் தாவீதின் வேரும் சந்ததியும். ஏன்னா அவன் கிறிஸ்துவோடைய அந்த கேரக்டரை பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இந்த மாதிரி கிருபை இல்லாத போது அங்க இருக்கிற நேரத்துல அந்த கிருபைய இரக்கத்தை அவன் காமிச்சிருக்கான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொட மாட்டேன், இவ்வளோ ஸ்ட்ராங். அப்போ நம்ம அப்படி இந்த மத்தேயு மார்க் லூக்கா ஒன்றில் அவர் சொன்ன வசனங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா இதே இது கிடைக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங். அவர் சாதாரண இல்லை, சேம் காட். அப்புறம் இவங்க இவர் தேவனா இல்லையாங்கும் போது இங்க சொல்றாரு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இது இதுல 6வது அதிகாரம் பாருங்க. அவர் சொல்றாரு தீர்க்கதரிசிகளின் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். இது பாருங்க, அவர் சொல்றாரு பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர். இந்த பரிசுத்த தீர்க்கதரிசிகளோட தேவன் யாருன்னு எங்க இதில் சொல்லிட்டாரு 16ல், இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். சபைகளை இவைகளுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இவர் தான் அந்த அவர் சொன்ன அந்த யாரு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் தேவன், வேற யாரும் இல்லை, இயேசுதான். இவரை போய் தேவன் இல்லை, இவர் சாதாரணமானவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளவுத்துக்கு அவங்க வந்து அவங்க எவ்வளோ இக்னரண்டா அதுக்கு மேலாம் சொல்லுவார் இருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பாருங்க. அப்போ இப்போ அடுத்தது நீங்க பார்த்துட்டீங்க, அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத அவர் இங்கே பண்ணிட்டார். நான் தாவீதின் வேறு அப்படின்ட்டார். தாவீதின் வேறுன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவர் தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு, இவர் சிங்காசனத்துல தாவீது ராஜாவா உட்கார்ந்துருக்காரு, எடுத்து கட்டிட்டாரு. அவங்களுக்கு ஒரே ராஜா இவர் தான். ஆனால் அவங்கள வந்து நியாயம் தீர்க்கிறதுக்கு, அதாவது இஸ்ரவேலரை நியாயம் தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், யாரை நியமனம் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவருடைய அப்போஸ்தலர்கள். ஆமாம், லூக்கா 22:29. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்றாரு, நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஆமென் சொல்லுவோமா? இயேசுவோட அப்போஸ்தலர்கள் எங்க இருக்காங்க? இப்போ இயேசு கொடுத்திருக்கிற அவர் பந்தியில சாப்பிட்டு அவர் கொடுத்திருக்கிற சிங்காசனங்கள்ல உட்கார்ந்து அவங்க யாரை நியாயம் தீர்க்கிறாங்க? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிச்சுட்டாங்க. அப்போ இவர் தான் தாவீது ராஜாவா உட்கார்ந்துருக்காரு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனா நியாயம் பண்ற வேலை யார் கொடுத்துருக்காரு? அப்போஸ்தலர் கொடுத்து நீங்க பண்ணுங்கயா அப்படின்னு அர்த்தம் என்ன? புறஜாதிகள் யாரெல்லாம் அவருக்கு ஹானர்ஸ், அவர் நல்ல வேலை பார்க்குறாங்களோ, அவர் சித்தப்படி வர்றாங்களோ அவங்களுக்கு சீட்டை கொடுத்து புறஜாதிகளை ஓகே ஈராக்கில் இந்த பகுதிக்கு நீ தான் நியாய தீர்ப்பு, நான் ஏன் பண்ணணும், நீங்க பண்ணுங்க. இதுதான் அவர் புரியணும். இதுதான் நியாய தீர்ப்பு அங்கே போய்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், நான் வசனம் டைரக்டா இல்லை இருந்தால் சொல்லுவேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணலாம். கொடுத்துருக்காரு, சிங்காசனங்களை உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் யார்? அவ்வளோ வரும் படிக்காத ஆளுங்க. அவ்வளோ கண்டிப்பாக பவுல் உட்காந்துருக்கான், அவன் படித்தாள், மற்ற எல்லாம் படிக்காத ஆள்.
அவங்க உட்காந்துருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேவேல இவ்வளோ பெரிய டெக்னாலஜி கண்ட்ரியெல்லாம் நாங்கள் பெரிய புத்திசாலி சொன்னாங்கன்னா அவங்கள நியாயம் இருக்கிறது யார் ஃபைனலா? இயேசுவோட அப்போஸ்தலர்கள். இப்போ இவங்க யெகோவா விட்னஸ்காரங்க எங்களுக்கு இயேசுலாம் ஒரு பொருட்டே கிடையாது, அப்படி எங்களுக்கு நாங்கள் யெகோவா தேவன்ட்ட போகிறோம். ஓகே, இந்த வசனங்களை பார்த்து மனம் திரும்பிக்கோங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். தட்ஸ் ஆல் வாட் வி கேன் சே. ஓகே.